நீங்கள் நினையாத பாதையில கர்த்தர் நடத்த போறார். உங்களுக்கு என்று வைத்திருக்கிற விசுவாச பிரயாணத்துல கர்த்தர் நடத்த போறார். எதுலயும் சோர்ந்து போயிடாதீங்க, எந்த காரியத்திலையும் மனவிட்டு போயிடாதீங்க. ஆபிரகாம் கீழ்ப்படிந்து நடந்தது போல நீங்கள் நடப்பீர்களே ஆண்டால் சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். அந்த பிரயாணத்துல சோதனை இருக்கோ, ஆனால் நீங்க ஜெயம் எடுப்பீங்க. அதற்கு பிறகு மகிமையான பல பேர் ஆண்டுக்குள் நடத்துகிற அந்த அபிஷேகம் உங்களுக்காய் காத்திருக்கிறது. The choice, the option where the Holy Spirit is leading you, if the full hearted, if you are taking it, God is going to give you a mighty anointing upon you, my dear brother, my dear sister. தேவனுடைய பரிசுத்த அபிஷேகம், தேவனுடைய மகிமையான அபிஷேகம் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. யார் ஒருவர் அந்த சோதனையின் பாதையில கர்த்தர் நடத்துகிற அந்த விசுவாச பாதனையில, அந்த விசுவாச ஓட்டத்துல யார் கடந்து போய் ஆண்டவரே உங்களுக்கு கீழ்ப்படிந்து நீங்க சொல்லுகிற இடத்துக்கு நான் போவேன்னு போறாங்களோ அவங்க மேலதான் மகிமையான அபிஷேகம் இறங்கும்.